நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மயிலாப்பூரோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்து இருக்கிற ராஜகோபுரம் 120 அடி இருக்கும் ராஜகோபுரம். அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் சன்னதி. இந்த அம்பாள் வந்து கற்பகாம்பாள் தாயார். மயிலாப்பூரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கிட்ட வந்து தாயார் கேட்குறா, பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ உபதேசம் பண்ணும்போது அம்பாள் என்ன பண்ணுறா, முன்னாடி வந்துட்டு இருந்த மயிலை பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருக்கா. அந்த உபதேசத்தை சரியாக கவனிக்கலை. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, எந்த பொருளை பார்த்து நீ ஆசைப்பட்டையோ அதே மாதிரி நீ ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரமோ சாபமோ அந்த மாதிரி கொடுக்குறார். அம்பாள் உடனே மயிலா மாறிடுறா. மயிலா மாறி இந்த மயிலாப்பூர்ல வலம் வந்துட்டு இருக்கா. அவர் என்னதான் அவளுக்கு வரமா சாபமா கொடுத்தாலும் அவரால் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால இந்த மயிலாப்பூர்ல வந்து சுயம்புவா வந்து அவர் இருக்கார். அப்ப மயில் என்ன பண்றா, அந்த மயில சுவாமியை சுத்தி சுத்தி வலம் வந்து இந்த புன்னைவனத்துல இருக்கிற அவரை வலம் வந்ததுனால அவளுக்கு காட்சி கொடுத்து திருமணம் நடத்திக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மயிலாப்பூர்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவநேச செட்டியார் அவர் வந்து ரொம்ப சிவபக்தர். அவரோட பொண்ணை வந்து ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நிச்சயதார்த்தம் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இவங்க வீட்டில் இருக்கும் போது இந்த பூம்பாவை என்ன பண்றா, சுவாமிக்கு பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு போகும்போது நாகம் தீண்டிடுறது. அவளை நாகம் தீண்டினால அவ மரணம் அடைஞ்சிடுறா. மரணம் அடைஞ்சி அந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுத்ததுனால அந்த உடலை அவர் தகனம் பண்ணிட்டு அதை சாம்பலை வந்து அப்படி எடுத்து வச்சிருக்காரு. அந்த கல்யாண மாப்பிள்ளை வந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஞானசம்பந்தர் வந்து திருவொற்றியூர் ஒரு தடவை வந்திருக்கும் போது இவர் போய் நடந்த தகவல் எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் இங்க வந்து பங்குனி திருவிழாவான 8ஆம் நாள் வந்து அங்கம் பூம்பாவை உயிர் தழுப்பிய நாளா கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்குன்றது ஒரு ஐதீகம். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஞானசம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த சாம்பலை வச்சு 10 பதிகம் பாடுறாரு. பாடின உடனே அந்த அன்னைக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த பொண்ணு அந்த மாதிரி அதுல ஓடி வரா. வந்த உடனே சிவனேஸ்வரர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணை நீங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தர் சொல்றாரு, என்னால உயிர் தெழுந்த இந்த பொண்ணு வந்து எனக்கு மகளாகிறா, அதனால நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவரும் அப்படி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு வந்து கன்னிகையாவே வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த கோவில்ல தெற்கு சைட்ல வந்து பூம்பாவைக்கும் ஞானசம்பந்தருக்கும் இங்க விக்கிரகம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள்ல வாயிலார் நாயனார் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் 12 ஆழ்வார்கள்ல பேய் ஆழ்வார் வந்து மயிலாப்பூர்ல தான் பிறந்திருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பு. மேற்கு பார்த்து இருக்கிறதுனால கபாலிக்கு இன்னும் சிறப்பு. இந்த கோவிலோட மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, சிங்காரவேலர் வள்ளி தெய்வானை. எல்லா இடத்துலையுமே சிங்காரவேலன் கிட்ட வள்ளி தெய்வானை வந்து காட்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஸ்தலத்துடைய என்ன ஒரு அம்சம்னு கேட்டீங்கன்னா, அந்த வாகனத்துல அமர்ந்திருப்பாங்க. இப்ப யானை அப்படின்னா தெய்வ யானை வந்து யானை வாகனத்துல அமர்ந்திருப்பாங்க. வள்ளி வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகனத்துல அமர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி வாகனத்துல அமர்ந்து காட்சி கொடுக்கறது வந்து எந்த ஸ்தலத்துலயும் இல்லை. இந்த மயிலாப்பூர்ல அது ஒரு சிறப்பு. பங்குனி பெருவிழா அப்படிமோ, இப்ப மதுரைனாலே நல்லா தெரியும் சித்திரை திருவிழா அப்படின்னு. ஏன் பங்குனி பெருவிழா அப்படின்றாங்கன்னா, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் சுவாமி வந்து அம்பாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனாலதான் பங்குனி பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. 10ஆவது நாள் திருக்கல்யாணம், 8ஆவது நாள் வந்து அங்கம் பூம்பாவை நடக்கும், 7ஆவது நாள் வந்து தேர் நடக்கும், அதுக்கு முன்னாடி அதிகார நந்தின்னு இப்படி 10 நாளும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மயிலையே கைலை, கைலையே மயிலை, நிறைய சிறப்புகள் அமைஞ்ச இந்த மயிலாப்பூரை வந்து நீங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். அப்பேற்பட்ட மயிலாப்பூர்ல மயிலா வந்து வளமா வந்து அம்பால சுவாமி தரிசனம் கொடுத்து காட்சி அளித்து திருமணம் பண்ணிக்கிட்ட
அப்பேற்பட்ட மயிலாப்பூர்ல எங்களோட பௌர்ணமி பக்தி வளமும் நடந்துட்டு இருக்கு. நீங்க வரவங்க கண்டிப்பா இதுக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம ஓர் அறிவிப்பு. கைலை மயிலை சோமவார பிரதட்சிணம் மற்றும் கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணிக்கு ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் உட்பிரகாரம் மற்றும் மலவிலாக பகுதியில் கைலை மயிலை சோமவார பிரதட்சிணம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மாலை 7 மணிக்கு ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் உட்பிரகாரம் மற்றும் தேரோட வீதியாம் 4 மாட வீதிகளில் கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் நடைபெற்று வருகிறது. வருகிற திங்கட்கிழமை 25ஆம் தேதி 135வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் வருவோம், பலம் பெறுவோம், வளமடைவோம். மாட வீதிகளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட பௌர்ணமி பக்தி வளம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. சித்தர்கள் வலம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம். வருக வருக, இறையருள் பெற வருக வருக, இறையருள் பெருக வருக வருக. ஓம் நம சிவாய.